இப்போ ப்ரொனவுன் வேர்ப் அண்ட் டைம் நீங்கள் செக் பண்ணியாச்சு. இப்போ நீங்கள் என்ன பார்க்கணும் அப்படின்னா, அந்த செஸ் அப்படின்றது எப்படி மாறணும்? செட் தேட்ன்னு மாறணும். செட் தேட் அப்படின்னா எப்படி மாறணும்? செட் தேட்ன்னு இருந்துக்கலாம். செட் டு அப்படின்னா என்ன மாறணும்? டோல்டுன்னு மாறணும். அப்புறம் இப்போ ஒரு கொஸ்டின் மார்க் சென்டென்ஸ் வந்துச்சுன்னா, கொஸ்டின்ட் தேட், அட்வைஸ், ரிக்வெஸ்ட், ஆர்டர் இதுக்கு மட்டும்தான் கொட்டேஷனில் இருக்கிற ப்ரொனவுன் மட்டும்தான் சேஞ்ச் ஆகும். ஷீ ஆர்டர்டு மீ டு தேட் வராது. ஷீ அட்வைஸ் மீ டு, ஓகேங்களா? ஷீ ரிக்வெஸ்டட் மீ டு, தான் போடணும், தேட் கிடையாது. கொட்டேஷனில் இருக்கிற ப்ரொனவுன்ஸ் மட்டும் தான் மாறணும், அதில் இருக்கிற வேர்ப்ஸ் மாறக்கூடாது. இந்த அட்வைஸ், ரிக்வெஸ்ட் அண்ட் ஆர்டருக்கு மட்டும் இந்த ரூல், ஓகேங்களா? எக்ஸ்க்ளமேட்டரி மார்க் வந்தால் எக்ஸ்பிளைன்ட் தேட் அப்படின்னு போடுவீங்க. சரி, நிறைய வேர்ப்ஸ் போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, செட்டு தான் போகணும்னு அவசியம் இல்லை. பட் நீங்கள் வந்து என்ன வேர்ப் அங்கே ரொம்ப டாமினேட் பண்ணுதோ, ரொம்ப நீங்கள் வந்து எக்ஸ்போர்ட் ஆகிட்டீங்கன்னா அந்த வேர்ப்ஸே நீங்கள் போட்டுக்கலாம், சரியா? பட் இப்போதைக்கு ஒரு பிகினராக இருக்கும் போது நம்ம செட் இந்த ரூல்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா ஒரு டைரக்ட் ஸ்பீச்சை இன்டைரக்டாக ஈஸியாக மாற்றிடலாம். தேங்க்யூ.